ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து பழமையை பின்பற்றுதல், விக்கிரகங்களை மாற்ற வேண்டாம் என்ற தலைப்பில் ஸ்ரீ சாயிபாபா கூறிய அறிவுரையை இப்பொழுது கேட்கலாம். ஒரு சமயம் காவலே பட்டீல் மாம்லத்தார் பிவி தேவுடன் பாபாவிடம் வந்தார். அவர் புதிதாக ஒரு ஆலயம் கட்டியிருந்தார். அதில் பழைய விக்கிரகத்தையே பிரதிஷ்டை செய்ய வேண்டுமா, அல்லது அவருடைய குரு கூறியபடி வாணியிலிருந்து புதிதாக கொண்டு வந்து அதை பிரதிஷ்டை செய்வதா? ஷியாமா மூலமாக பாபாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினார் பாட்டீல். ஷியாமா: பாபா, காவலே பாட்டீல் புதிதாக கட்டப்பட்ட ஆலயத்தில் எந்த சிலையை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என அறிய விரும்புகிறார். ஸ்ரீ சாயி பாபா: அவருடைய குடும்பத்தார் தொன்று தொட்டு வழிபட்டு வந்த புராதான கற்சிலைகளையே பிரதிஷ்டை செய்யட்டும், புதிய சிலை வேண்டாம். ஷியாமா: வாணியிலிருந்து ஒரு புது சிலை கொண்டு வருவதற்கு என்ன ஆட்சேபம்? பாபா: ஷியாமா, இஷ்டப்படி நடந்து கொள். பிரதிஷ்டை செய்தாலும் சரி, செய்யாவிடினும் சரி. ஷியாமா: வாணி சிலை பிரதிஷ்டை செய்யப்படலாமா, செய்யப்பட வேண்டாமா என்பது பற்றி திட்டவட்டமாக கூறுங்கள். ஸ்ரீ சாயி பாபா: அவருக்கு அந்த சிலை வேண்டுமென்றால் அதனுடைய கைகள் கால்களை உடைத்துவிட்டு பின்னர் பிரதிஷ்டை செய்து வழிபடட்டும். திரும்ப திரும்ப என்னிடம் கேள்வி கேட்காதே. ஒரு சமயம் ஒரு தோழனுடன் கிராமமாக சென்றேன். அவன் ஒரு பசு வாங்க விரும்பினான். வேண்டாம் என நான் கூறினேன். ஆனால் அவனோ பசுவை வாங்கி ஒரு கிராமத்துக்கு கொண்டு வந்தான். அங்கே ஒரு தொற்று நோய் தோன்றி பலர் இறக்க நேரிட்டது. அன்று பிற்பொழுதில் ஷாமா கேட்கிறார், பாபா, அந்த சிலை தருவிக்கப்பட்டால் நேரக்கூடிய கெடுதி என்ன? ஸ்ரீ சாயி பாபா: அவன் பழைய சிலை வடிவங்களையே பூஜை செய்யட்டும், புதிதாக ஒன்றை கொண்டு வர வேண்டாம். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம். ஓம் சாய்ராம்.